நம்ம ரொம்ப வொர்க் பண்றோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம்னா, அந்த சோர்வுல இருந்து ஒரு கோவம் வரும். எல்லாருமே இத அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. யாராச்சும் நீங்க ரொம்ப வேல பார்த்துட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்றீங்க. ஸோ அந்த டயர்ட்ல யாராச்சும் வந்து உங்கள சீண்டுனா, இல்ல வேற ஏதாச்சும் பண்ணா, தெரியாமலே அந்த சின்ன டக்குனு ட்ரிகர் ஆயி நம்ம கோவப்படுவோம். என்ன ஆகுதுன்னா உள்ள, நம்ம டயர்ட் ஆகும்போது, நம்மளுடைய பிரெயின் வந்து கரெக்ட்டா அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பரா புரொடியூஸ் பண்ண முடியல. எப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பரா புரொடியூஸ் பண்ண முடியலையோ, அந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்ட்டு இருக்கும் மின்சாரத்துல. ஸோ, பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாயி, நெகட்டிவ் சார்ஜ் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து டாமினேட் பண்றதுனால, நமக்கு கோவம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ, இது எல்லாமே வந்து லாங் ரன்ல நம்மள அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் கோவம் தானே படுறேன் அப்படின்னு கேட்பீங்க. பட் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ஃபேக்டரியே வேலை பண்ணிட்டு இருக்கு. ஸோ, நம்ப ஒரு விஷயம் கோவப்படுறதுனால நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில. எந்தெந்த விஷயத்துக்கு நாம கோவப்படுறோம்? எந்த மாரி ஒரு பேட்டர்ன்? ஏன்னா, சில விஷயங்கள நீங்க பழக்கமா பண்ண உங்க மனம் வந்துட்டு அது பேட்டர்னா ஃபிக்ஸ் பண்ணி, இந்த மாரி விஷயங்கள் நடந்தா நான் இந்த மாரி ரியாக்ட் ஆகணும் அப்டின்ட்டு உங்க மைண்ட புரோகிராம் பண்ணி, அந்த பேட்டர்ன்லயே நீங்க கோவப்படுவீங்க.